vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. எனக்கு வந்து ஊரில் ஏகப்பட்ட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் யாரையுமே எஸ்சியாக பார்த்ததில்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதான் சார் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, எனக்கு படம் வந்து பிடிக்காம போகலாம், புரியாமல் போயிடக்கூடாது என் படம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கான ரீசனாக கூட இருக்கலாம். ஏன் சிரிச்சிங்க? இல்லை அவ்வளோ தூரம் அதான் சொன்னேன்ல, ஃபுல் ஸ்டாப் கமானா செக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்படி கேரக்டர் டிசைன் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். பிகாஸ் இந்த படத்தில் வந்து அன்பு கெத்து மட்டுமே இல்லை, அன்போட லவ் இன்ட்ரெஸ்ட், கெத்தோட ஒய்ஃப், கெத்தோட அம்மா, அந்த கீதா கைலாசம் கேரக்டர், பாலா சரவணன் கேரக்டர், காளி வெங்கட் கேரக்டர், அந்த ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நீங்கள் அப்படி ஒரு தட் இஸ் இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட எனக்கு அந்த இந்த நம்ம வந்து அந்த பாலசரவணன் கேரக்டர் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு இது மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். தட் இஸ் அந்த ஒரு படத்தில் ரொம்ப ஐ திங்க் கைத்தட்டல் வாங்க போகிற இடம் வந்து இந்த தம்பி மாதிரி அந்த லைன். அது ஒரு டிஃப்ரெண்ட், தம்பின்னா ஒன்று, தம்பி மாதிரி ஒன்று அப்படின்னா ஒரு வேறுபாடு காமிக்கிறீங்கல்ல, அந்த லைன் நீங்கள் எப்படி யோசிச்சிங்க? அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன எப்படி வந்தது? அதில் நான் எதுவாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எனக்கு சொல்ல பயமாக இருக்குது, அது தெரில. அதில் பாலசரவணன் காளி வெங்கட் இருக்கார்ல சார், அந்த பாலசரவணன் காளி வெங்கட்ட கேட்குறது இருக்குல்ல, அது எங்கிட்ட கேட்டாங்க. பாலசரவணன் காளி அதாவது நீ வந்து நீங்கள் காளி வெங்கட் அப்படின்னா? நான் காளி வெங்கட். ஆக்சுவலாக காளி வெங்கட்னா அந்த மாதிரி நான் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் வந்து நான் அவனை விட பெட்டர்னு நான் ஒன்று இருக்கிறப்போ, இதில் பர்சன்டேஜ்லாம் இருந்தால் ஃபுல்லாக இருந்துடணும். நீ எதர் பிளாக் ஆர் ஒயிட், இந்த விஷயத்தில் நடுவில் நின்றுட்டு கிரேவாக இருக்கிறது இருக்குல்ல, அது 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 தப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இந்த டயலாகே எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த எனக்கு வந்து ஊரில் ஏகப்பட்ட எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் யாரையுமே எஸ்சியாக பார்த்ததில்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா ஆமாம், அப்படி நான் இருந்திருக்கேன். நான் அதாவது அதை ரொம்ப பெருமையாக அந்த இதாக நினைக்கிறது இருக்குல்ல, அப்படி இருந்திருக்கும் போல். அது ரொம்ப தப்பு, அது அப்படி அந்த ஒரு அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பேர் கூட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார், பெனவலண்ட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது இருக்குல்ல, ஸோ அந்த இம்பேக்டில் தான் நான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணது. அந்த இது கடைசியாக ஒரு வேர்டு அதான் விஷம் அப்படின்னு சொல்கிறார்ல, ஓய்யோ அந்த விஷம் தான் நான். அது ரொம்பவே இது. ஸோ அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம், நீங்கள் டிசைன் பண்ணுற விதம் வந்து இப்போ அந்த கேரக்டருக்குள்ளே அந்த ஆதங்கம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அந்த ஒரு மீட்டர்லேயே எடுத்துகிட்டு போகலாம். தட் இஸ் அந்த கேரக்டர் வந்து லைக் அந்த ஒரு டைமென்ஷனே மட்டுமே எடுத்துகிட்டு போகலாம். பட் நீங்கள் எல்லா கேரக்டருக்கும் ஒரு 2-3 டைமென்ஷன் கொடுக்குறீங்க. இதே ஆள் வந்து இதே இவ்வளோ சீரியஸாக யோசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கிரிக்கெட் பிச்சில் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு நக்கலாக காமெடி பண்ணிட்டு இருக்காரு. தட் இஸ் பியூட்டிஃபுல். பிகாஸ் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, வி ஆல் ஹேவ் மல்டிடியூட்ஸ், நம்மளுக்குள்ள நிறைய பரிமாணங்கள் இருக்குது. ஸோ இப்போ நான் சீரியஸாக பேசுகிறேன்னா, நான் சீரியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுல் ஸ்டாப் கமெல்லாம் பார்க்குறேன்னா, அதுக்கு வந்து நான் காமெடி படம் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. லைக் எனக்கு என்னென்ன படம் எல்லா மீன்ஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸில் நான் ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி இருக்கலாம், சினிமா பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபீல் எனக்கு கிடச்சிது இந்த படத்தில். ஒவ்வொரு கேரக்டருக்கும் வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கேரக்டரை எப்படி எழுதுறீங்க? எனக்கு என்ன, எல்லா கேரக்டருக்கும் ஒரு செட்பேக், ஒரு மைனஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஃப்ளா இருக்கணும்னு அது ஒரு டிசைன் பண்ணி எழுதுறீங்க. ஆமாம். இப்போது ஒரு இடத்துல பாலசரவணனை நான் ரொம்ப நல்லாவே எழுதிட்டு வரும்பொழுது, ரொம்ப எப்படி சொல்ல ஸ்ட்ரைட்டாக க்ளீனாக எழுதிட்டு வரும்போது, ஒரு இடத்துல ஹரிஷ் கல்யாண்ட்ட அவர் மாட்டிக்குவாப்பில் ஒரு டயலாக விட்டு, அந்த ஆம்பளை திமிரு அந்த இடத்துல. ஈவன் இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பான், ஆனால் தினேஷ்ட ரொம்ப கெட்டவனாக இருப்பார். தினேஷ் வந்து ஒய்ஃபு கிட்ட ரொம்ப நல்லா இருப்பார், ஆனால் வெளியில் ரொம்ப கெட்டவராக இருப்பார். அந்த அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, நான் ஹஸ்பண்டை கடைசியில் விளையாட போகணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுன்னா, எவரி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு என்ன அதை நம்ம காமிச்சாலே கொஞ்சம் வித்தியாசம் வந்துடும் அப்படின்னு தோணுது. இப்போ என் படம் ஹீரோனா அவன் ரொம்ப ஹீரோவாக இருப்பான், ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவன் வந்து சுற்றி இருக்க எதிரிக்கு கூட ரொம்ப நல்லதே பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படின்னா அதே மாதிரி என் வில்லன் வந்து எல்லாருக்குமே சொந்த பொண்டாட்டி கூட வந்து கெட்டவனாகவே இருப்பான். அந்த மாதிரி கிடையாது, சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரே தேவை இருந்ததுன்னா, உனக்கு நான் வில்லன், எனக்கு நீ வில்லன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த மாதிரியே பண்ணலாம். எல்லாருக்குள்ளேயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனால் எப்போ எதை காமிக்கணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிறது தான். இப்போ காளி வெங்கட் கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் நான் பொர்ட்ரேட் பண்ணேன். ஆனால் அந்த இன்னசென்ட்டுக்குள்ளேயும், ஏன்னா நான் இன்னசென்ட் தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அந்த இன்னசென்ட் ஒருத்தன் கொஷினுக்கு பண்ணும்போது தானே எனக்குள்ளே என்ன இருக்குது, அந்த விஷம் இருக்கிறது ஒன்று தெரியுதில்ல. நான் வந்து சப்போர்ட் பண்ணாமல் போகிறதே ஒரு வகையில் தப்பு இல்லை.
ஸோ அந்த இதுக்காக நான் அந்த கேரக்டர் அப்படி தான், அந்த இன்னசென்ட் வந்து இன்னசென்ட்டாக இருக்கிறது தான் அதோடைய பிரச்சனையே. ஸோ எல்லா கேரக்டருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வச்சேன்னா எனக்கு ஈஸி கான்ஃப்ளிக்ட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதை ஒரு நாள் நான் மாற்றினாவே எனக்கு மொமெண்ட்டாக மாறிடும் சினிமாவில். நான் பியூட்டிஃபுல் வே டு எக்ஸ்பிளைன். ஆமாம் ஆமாம். இப்போ நான் எல்லாரும் க்ளீனாக காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு மேலே ஒன்று பெருசாக காமிச்சு நீ வந்து மொமெண்ட்ஸ் பிடிக்கணும். எனக்கு அது தேவையில்லை. நான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃப்ளா வச்சிருக்கேன், நான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிப்பு வச்சிருக்கேன். அந்த சிப்பை தூக்கி போகிறது ஒரு மொமெண்ட்டாக வச்சுன்னா இத்தனை கேரக்டருக்கு நான் எத்தனை மொமெண்ட் கொடுத்துட்டு போயிடலாம்ல படத்தில் நம்ம. ஸோ அந்த மொமெண்ட் அதுதான் சொல்ல வரேன். எந்த கேரக்டருமே நான் வந்து ஒயிட்டாக எழுதுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா யாருமே அப்படி கிடையாது. இப்போ நானும் சரி யாருமே சரி ஒயிட் நம்ம அந்த அந்த இது கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் சுச்சுவேஷன்ஸ் தான் முடிவு பண்ணணும், நம்ம யாரை வெளியில் கொடுக்கணும், யாரை இது பண்ணணும். ஸோ நான் எழுதும்போது முடிவு பண்ணிடுவேன், என் கேரக்டர் வந்து எல்லா சீன்லையும் நல்லது பண்ணாது, எல்லா சீன்லையும் கெட்டது பண்ணாது. எந்த சீனில் நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுதுங்கிறத ஸ்க்ரீன் பிளேவும் நானும் முடிவு பண்ணிக்குவோம். ஸோ இப்போது அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துப்போம். அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியும். பிகாஸ் நீங்கள் அந்த ஆங்கிளில் ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆங்கிளில் வைக்கிறீங்க. அந்த ஆங்கிள் ஒரு 2-3 வாட்டி காமிக்கிறீங்க. ஸோ எனக்கு அந்த கேமரா ஆங்கிளே ஏதோ நடக்க போகுது வச்சுட்டு அப்படின்ட்டு லைக் ஐ வாஸ் திங்கிங் அந்த பேக் ஆஃப் மை மைண்ட். கரெக்டாக அது வந்து ஹரிஷ் கல்யாண் கிட்ட போயிட்டு அந்த சீனில் வெடிக்கிற சீனை வந்து அவங்க தூக்கி போடுறாங்க. அந்த பாட்டுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டச் பண்ண விஷயம் என்னென்னா, தினேஷ் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு தெரியும். அந்த டப்பாவை எடுத்துட்டு சட்டையால் தொடைப்பார்ல, ஜஸ்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஒரு ஸ்மால் ஆக்ஷன். அது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஆக்ஷன். அது வந்து நான் பிளான் பண்ணல, அவராக பண்ணார். இட் கேன் ஹேப்பன். அதுதான் நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஆடியன்ஸ் ஆர்டிஸ்ட்டை சொல்லிடணும், நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா அவங்களாம் தேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸுங்கும் போது அவங்களே பண்ணியிருப்பாங்க எல்லாமே. நான் தான் ஒவ்வொரு நான் சில நேரத்தில் எல்லா நாளும் செட்டில் நம்ம ஒரே மைண்ட் செட்டில் இருக்க மாட்டோம் சார். வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நம்ம சொல்ல மறந்துட்டோன்னா அவங்க வந்து மாட்டிக்க கூடாதுல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இன்னொன்று அவங்க ரெண்டுக்குமான கெமிஸ்ட்ரி அவங்களே பார்த்துப்பாங்க சார். அவங்க அதை இது பண்ணிப்பாங்க. நான் ஜஸ்ட்டு ஷூட் பண்ணுற வேலை மட்டும் தான் என்னது அதில். அப்புறம் கடைசியில் அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த டப்பாவை பார்க்கும்போது அந்த டப்பாக்குள்ள கறி இருக்கு. ஸோ அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் ஒரு சேர்த்து கொஞ்சம் இதெல்லாம் வேற யோசிப்பீங்களா? லைக் ஹவு இல்லை அது எதேச்சியாக நடந்தது? அது இல்லை, டிஃபன் பாக்ஸ் வந்து மொமெண்ட்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கு பண்ணது. அது ப்ராப்பராக மொமெண்ட்ஸ் தான் அது வைக்கணும். எப்பயுமே வந்து 2 லவ்வர்ஸ் அவங்க ஆக்சுவலாக நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல அவங்க லவர்ஸ் ஆக்சுவலி மெயின் லவர்ஸை விட அவங்களுக்கு தான் லவ் சீன்ஸ். எப்பயுமே அவங்களுக்குள்ள சம்திங் ஒரு பொருள் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு மீடியம் இருக்கும். அது ஈவன் அது பொருளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு மீடியம் இருக்கும். அந்த மீடியம் வந்து உங்கள் யாருக்குமே நமக்குலாம் கிரிஞ்சாக படும், அவங்களுக்குள்ள அது வேறு மாதிரி இருக்கும்ல. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிஃபன் பாக்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இவருக்கு சாப்பிட்றது அந்த மேட்டருக்கு அது கொஞ்சம் அப்போலாம் இருக்கும், பேர்லாம் எழுதி ஹார்ட் போடுற அந்த இது. ஸோ அந்த இதுக்காக நான் அதை பிளான்டு தான், அது பிளான்டு, அது வந்து ரைட். ஸோ நான் சொன்னேன்ல கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் ஒரு பிசு இருந்துச்சு. எனக்கு ஒரு இடம் வந்து இது ராங்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் சூப்பர்ப், லைக் எக்ஸலண்ட். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மொமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆர்கானிக்காக எதெல்லாம் பட்டதோ அது ஃபுல்லாக ஆர்கானிக்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் எனக்கு சில மொமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ எம் நாட் டெல்லிங் மற்றவங்களுக்கு அஃப்கோர்ஸ் வேறு மாதிரி ஃபீல் ஆகலாம். ஐ டெல் யூ ஒன் மொமெண்ட். அந்த மாமியார் வந்து அந்த மருமகள் வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அந்த இடம் எனக்கு கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி ஆர்கானிக்காக தோணல. அது ஒரு மாதிரி எனக்கு அது ஏன் நடக்குதுன்னு தெரியும், அவங்க திரும்பி வரணும் எட்ஸெட்ரா. பட் அந்த விதம் இந்த படத்தில் இல்லாத ஒரு சென்டிமெண்டாலிட்டி அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி இருந்தது. குத்துப்பாட்டு மாதிரி, திடீர்னு வர குத்துப்பாட்டு மாதிரி. குத்துப்பாட்டு அளவுக்கு இல்ல, ஆட்டமா தேரோட்டமா வேற இருக்கு உங்க படத்துல. அதெல்லாம் ட்ரிபியூட் தான் சார். அதெல்லாம் பட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இல்ல எனக்கு புரியுது சார். மீட்டர் ஏன் மாறுது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ்ல நான் பிளானா என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல எனக்கு அழுது ஆகணும். எனக்கு மற்ற சீக்வன்ஸில் வந்து அழலான்னு ஆரம்பிச்சுட்டு போயிடலாம், பட் அந்த சீனில் எனக்கு அழுதே ஆகணும். நான் அழுது ஆகணும்னா யாருன்னா எனக்கு கடைசி ஆடியன்ஸ் வரைக்கும் அழணும். அவங்களுக்கு அளவு வரப்போ நான் வேறு சீக்வன்ஸ் போகிறது இல்லை. ஸோ எனக்கு செகண்டாக இந்த படத்தில் இருந்து ஏதோ ஒரு 2 இடத்துல வந்து எனக்கு எல்லா எமோஷன்ஸ் இருக்கும்போது அந்த இடம் எனக்கு கொஞ்சம் மாமனார் அந்த இது இருக்குல்ல. இன்னொன்று அவங்க கேரக்டராகவே பெண்கள் 2 பேர் இருக்கும்போது கொஞ்சம் மீட்டர் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் நம்ம கான்வர்சேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்க மாமியார் மருமகளோட கான்வர்சேஷன்ஸ் எப்பயுமே எக்ஸ்ட்ராவுக்கு ஒரு டோஸ் இருக்கும். அவங்க வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூப்பிடணும், கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். ஆனால் சின்ன சீனுக்குள்ளே நான் பண்ணணும், என்ன வார்த்தையை யூஸ் பண்ணா அவங்களுக்கு. ஆக்சுவலி நீங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சீன் உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள இதுதான் கொஞ்சம் பெரிய சீன் நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்னன்னா கன்வின்ஸ் பண்ணி அவ்வளோ, அதாவது இன்டர்வல் பிளாக்ல ஐயோ மொத்த கதையும் சொல்றோம் சரி பரவாயில்ல. இன்டர்வல் பிளாக்ல போன ஒரு
ஹீரோயினை திருப்பி கூப்பிட்டு வர்றதுக்கு நான் ஒருத்தவங்களை அனுப்புகிறேன், என்ன சொன்னால் வர வைக்கலாம். அது வந்து அந்த அம்மா மட்டும் கிடையாது, ஆடியன்ஸும் கன்வின்ஸ் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய இவர் போய் தினேஷ் அண்ணன் கூப்பிடல, தினேஷ் அண்ணன் கூப்பிட்டுருந்தா பிரச்சனை இல்லை, இவங்க கூப்பிட்டு வரணும் இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா டோசேஜ் போட்டு தான் ஆகணும், ஒரு மாதிரி நோய் கொஞ்சம் அதிகமாகிருச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோசேஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டிசைன்டு மூமெண்ட்ஸ் இருக்குது அதில். அது பிளான், அது தெரிஞ்சு தான் அது அது பண்ணீங்க. அதான் சொல்கிறேன், குத்துப்பாட்டு மாதிரி தான் சார் அது. இன்னொன்று, இந்த படத்தில் வந்து நீங்கள் டயலாக் எழுதும்போது ஐ வாண்ட் டு நோ யுவர் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க ஆரம்பத்தில் வந்து நான் துர்கா வந்து ஹரிஷ் கல்யாண் கிட்ட சொல்கிறாங்க, நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லவ் கான்டெக்ஸ்டில் வருது. கடைசியில் வந்து திருப்பி நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது அது கிரிக்கெட் கான்டெக்ஸ்டில் வருது. இந்த மாதிரி லிட்டில் எக்கோஸ். அதாவது இன்னொன்று வந்து அந்த சின்ன பையனை கேஷுவலாக சொல்கிற ஒரு இது வந்து அது வந்து ஹர்ட் ஆகுது ஹரிஷ் கல்யாணுக்கு. அந்த ஹர்ட் வந்து அவர் அப்பா வந்து அந்த சின்ன பையங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போது டெய்லரிங் கடையில் அவர் அப்பா மேலே எரிஞ்சு விழுறாரு. அப்புறம் தினேஷ் வந்து அவன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்ட்டு சின்ன பையன் மாதிரின்னு இன்னொருத்தர் யாரோ ஒன்று கேஷுவலாக சொல்லும்போது அவரை போட்டு பொலின்னு அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன பையங்கிற ஃப்ரேஸ் ட்ராவல் ஆகுது, இந்த நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற அந்த லைன் ட்ராவல் ஆகுது. அதை பற்றி கொஞ்சம். ஏன் சிரிச்சிங்க? இல்லை அவ்வளோ தூரம் அதான் சொன்னல, ஃபுல் ஸ்டாப் கமானா செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை சார், அது இல்லை, அது நம்ம பார்க்குறது தானே. ஈகோ எப்படி சார் வரும்? ரொம்ப பெரிய விஷயத்தாலே வராதுல்ல. காரணம் கரெக்டாக இருந்தால் அது ஈகோவே கிடையாதுல்ல. இப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் வர்றதுக்கோ இல்லை எதுக்கோ எல்லாருக்குமே அது கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்சனல் ஈகோக்குள்ளே வராதுல்ல. அப்போ எது வரும்? நான் ப்ரீசியஸாக பார்க்குற ஒரு விஷயத்த சின்னதாக ஒன்று சொல்லிட்டு போகிறது ஒன்று இருக்குல்ல. இந்த சின்ன பையங்கிறதுக்குள்ளே 1008 எல்லாத்துலேயும் சொல்லலாம். எல்லா ஸ்போர்ட்ஸும் கிடையாது, எல்லாத்துலேயுமே சொல்லலாம். எல்லாருடைய இதுலேயுமே சின்ன பையங்கிற வேர்டுக்கு ஒரு அர்த்தம் என்ன மொமெண்ட்டில். ஸோ அந்த சின்ன பையங்கிற வேர்டு வந்து ரொம்ப சொல்லிட்டோன்னா, அதுவும் முக்கியமாக ஒரு இன்செக்யூராக இருக்கிற ஒருத்தவங்க மண்டையில் அதை நம்ம திணிச்சிட்டோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது சின்ன வேர்டாக இருக்கு. எனக்கு உங்கள் ரீசனிங் புரியுது, ஆனால் அது எப்படி தோணுச்சுங்க? அந்த அதுதான் சொல்கிறேன். ரீசனுக்கு என்னன்னா, எனக்கு ஏதோ ஒன்று நேரத்தில் தேவைப்படுது. நான் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ எனக்கு முன்னாடியே முடிவு பண்ணது ரொம்ப மற்றவங்களுக்கு அது பெரிய விஷயமாவே படக்கூடாது. இப்போ நான் வந்து இதனால சண்டை போட்டுக்கிட்டாங்கடான்னு யாரையா போய் சொன்னால் அவங்க சிரிச்சிடணும். ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள அது அப்படி இருக்கக்கூடாதுங்கும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சின்ன பையன், அதாவது அவனை கம்மி பண்ணி பேசணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சின்ன பையங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது எழுதும்போது அந்த சச்சினே போதுன்ட்டு போயிட்டான், நீ என்னடா என்ன சின்ன பையங்கிறது இருக்கு இல்லையா, அது நான் இன்டென்ஷனாக எழுதல, அது வந்துருச்சு. மேபி எனக்கு அந்த சின்ன பையங்கிற வேர்டு ரொம்ப ஓடிட்டே இருக்கிறதுனால சச்சினே போயிட்டு அங்கே சொன்ன சின்ன பையங்கிறது வந்து வயசுல கம்மியான ஆளுங்கிறது தான் மேட்ரு. ஆனால் பட் அவர் மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஏற்கனவே சின்ன பையன் சொல்லி நான் அடித்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன், நீ மறுபடியும். ஸோ அந்த மாதிரி அது இதானது தான் சார். அதான் அந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கு ஒன்று வந்துடும். அந்த வேர்ல்டை நான் தான் உருவாக்குறேன், அந்த வேர்ல்டுக்குள்ளே நான் தான் எல்லாரையும் ஓலாவாக விடுறேன். ஸோ அப்போ தானா அது வந்துடுது போல. ஆமாம், பிகாஸ் கனவுலையும் அந்த வேர்ல்டு ஓடிட்டே இருக்கும்ல. ஸோ உங்கள் சப்கான்ஷியஸில் அப்படியே பதிஞ்சிருச்சுனால அது வந்து அந்த இது நம்ம டைவர்ட் ஆகாமல் அதுக்குள்ளேயே இருக்கிறோம்ல நம்ம. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் திங்ஸ் அபவுட் திஸ் மூவி, எல்லாமே கொஞ்சம் அமேசிங் தான், பட் தினேஷ் புருஷோத்தமனோட கேமரா. பிகாஸ் ஒரு இடத்துல கூட பாடுறா நான் என்ன ஷார்ட் வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட படலை. எல்லாமே ரொம்பவே அந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த 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 இமோஷனோட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா ஒர்க். நீங்கள் அவரோட முதல்ல வாட் டிட் யூ டிஸ்கஸ், என்ன மாதிரி இருக்கணும்னு? ஆக்சுவலாக நாங்கள் வந்து பாதி ஒரு 10 நாளுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே போய் ஐஃபோனில் ஷூட் பண்ணிட்டோம் சார். ஓ, அவர் ஆக்சுவலாக நான் அந்த ப்ராசஸ் இல்லை, அவர் வந்து லவ் டுடேவுக்கு அதை பண்ணியிருக்காரு. பிரதீப் சார் அவருடைய ப்ராசஸே அதுதான். அவர் முன்னாடியே ஷார்ட் டிவிஷன்லேருந்து எல்லாமே முன்னாடியே பக்காவாக இது பண்ணிட்டு வரும்பொழுது அதை வந்து எனக்கு அவர் சொன்னார், ப்ரோ நான் அங்கே ஏன்னா நமக்கு கம்மியான டேஸ் தான் ஷூட்டுங்கும் போது கிரிக்கெட் பண்ண முடியல எங்களால். எனக்கு கிரிக்கெட் கஷ்டம், அது பண்ண முடியாது. ஸோ வீட்டு ட்ராமா போர்ஷன்ஸ் முக்கியமாக அந்த தினேஷ் போர்ஷன்ஸ் அவங்க எல்லாமே வந்து நாங்கள் போயிட்டு ஒரு 3 நாள் போய் என்னென்ன சீக்வன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே லென்ஸ், அவர் ஒரு ஐஃபோன்லேயே ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஆப்லேயே நம்ம வந்து என்ன லென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், போட்டு ப்ராப்பராக இதான் ஷூட் பண்ணி இந்த ஆங்கிள். ஆக்சுவலி இவர் கூட அதான் சொன்னாங்க எனக்கு, விக்னேஷ் ராஜா கூட அதான் சொன்னாங்க எனக்கு. ஆமாம், அது அந்த போர்ஷன்ஸ்லாம் முன்னாடியே ஷூட் பண்ணிட்டு அது வந்து தினேஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். நம்ம இப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா முன்னாடியே ப்ரீ பிளான்டாக போகிறதுல எனக்கு கொஞ்சம் ஆட்சேபணம் இருக்குது. எனக்கு நான் வந்து சில நேரங்களில் அங்கே போயிட்டு இன்ஸ்டிங்க்ட்டு கொஞ்சம் திடீர்னு நான் மாற்றி விட்ருவோம் அந்த இது. பட் ஆனால் இது ஓகே, ஷார்ட் என்னன்னு வைக்க போகிறோம், நம்ம அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்குள்ளே போனால் எந்தெந்த இடம் நல்லா இருக்குது, எந்தெந்த இடம் கதை சொல்லுது. இப்போ அங்கே போய் தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து தினேஷன் ஒரு கான்வர்சேஷன் வரும் சார், நீங்கள் பார்த்ததுனால ஹரிஷ் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுவார், தினேஷனை போய் இப்போ பீரோ பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் வந்து கட்டிலில் உட்காந்துருக்கிற மாதிரி வச்சுருந்தோம்.
ஒரு கட்டிலில் உட்காந்துருப்பாரு, இந்த பொண்ணு வந்து கேட்கும், இவர் கான்வர்சேஷனு. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் அந்த இடத்துல இருந்தேன்னா என்னை கார்னர் பண்ண ஒரு ஃபீல் தான் வரும். அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நான் போய் அந்த வீட்லேயே ஒரு மூலையில் போய் நின்றுவேன் நான். நம்ம மூலையில் போய் நின்ட்டோம்னா அது ஒரு வைடு ஒரு 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 வெளியிலேருந்து வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு வேர்டான ஒரு லொக்கேஷனாகவும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். நாங்கள் அங்கே போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நம்ம இப்படி உட்கார வச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சு இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா அதை விட சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இப்போ இந்த இடத்துல நான் அந்த கார்னரில் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அங்கே வந்து பேசும்போது அது எனக்கு ஒரு அந்த கேரக்டராகவே ஒரு இது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். பட் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த மூவிங்கு ரொம்ப கேண்டிடாக ஷூட் பண்ணுங்கிறது அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரோ. இப்போ முக்கியமாக தினேஷனோட போர்ஷன் அவர் என்ன சொன்னார்னா, அவன் கேரக்டரே வந்து ஒரு மாதிரி இப்படியே இருக்கும், எந்த நேரத்தில் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவர் வந்து நம்ம கேண்டிடாகவே போயிடுவோம். நம்ம வந்து அவரை ஸ்டெடியாக இப்போ ட்ராக் அண்ட் ராலி போட்டு கூட மூவ் பண்ண வேண்டாம், ஷோல்டர்லேயே போயிடலாம், ஒரு கேண்டிடாகவே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருப்பாப்புல. அவர் என்ன பண்ணுறாரு என்ன பேசுகிறாருங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ சண்டைக்கே போனால் கூட நான் சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாள். தினேசனை வந்து சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை நடந்தால் சண்டையில் கலந்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ அவர் தான் சொன்னோம். அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தினேஷை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கேண்டிடாக போயிடுவோம், ஹரிஷை ஃபாலோ பண்ணும்பொழுது எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக்காக ஒரு மாதிரி ஸ்டெடியாக இதாக போவோம். நம்ம அந்த இது வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கேமராமேன் அவருடைய இது அவர். அந்த ஃப்ரேமிங்க்கெலாம் பெருசாக அவர் என்கிட்ட அவர் தான் நினைக்கிறேன் அவர் சொன்னார். இந்த பருத்திவீரன் படமும் அப்படி தான். அந்த படத்துலையும் வந்து பெருசாக ஃப்ரேமிங்க்கு இல்லாமல் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே அழகான ஃப்ரேம்ஸ் வரவே வராது. அந்த இப்போ நீங்கள் போய் நின்று ஒரு இடத்த பார்த்தா எப்படி இருக்கும்? இல்லை அதுதான் அழகு. அதில் அவர் அந்த இதை மெயின்டைன் பண்ணதுன்னு சொல்ல வரேன். அந்த இதை மெயின்டைன் பண்ணி இந்த வீட்டில் இதெல்லாம் இந்த லைட்டுக்கு ஒரு ஷாட். ஆனால் எங்களுக்கு ரொம்ப இந்த பீரோல் ஷாட்ஸ் பிடிச்சிருந்தது சார். இப்போ அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு இப்போ அந்த ஆடுகளை காட்டுறது, இப்போ ஒரு கான்வர்சேஷன் நடுவில் திடீர்னு ஒரு கோழியை கொண்டு வந்து அந்த கோழியை வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிறதுலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினார். பட் இது அவருக்கும் வேணான்னு தோணுச்சு, எனக்கும் வேணான்னு தோணிடுச்சு. ஆனால் மெயின் கிரெடிட் அவர் தான். அவர் முன்னாடியே சொல்லிட்டார் இப்படி பண்ணால் இது நல்லா இருக்காது. கம்பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ் டுடேங்கிறது வேறு, அது ஜானராகவே வேறையாக இருக்கும். இவர் வந்து இங்கே வந்து இதான் சொன்னார், நம்ம ஸ்டெடி கேம்லாம் நாங்கள் மேக்ஸிமம் ரொம்ப கிரிக்கெட் மட்டும் தான் சார் சொன்னோம், மற்றபடி அவர் எல்லாமே ஷோல்டரில் தான் தூக்கிட்டு தெரிஞ்சார். உங்களுக்கு ஏன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணுறது பிடிக்காது? ஒரு ஸ்பான்டேனியஸ் போய்டும் அப்படின்ட்டு. எனக்கு நான் ஆர்டிஸ்ட்டுக்கிட்டுமே அதான் சொல்லுவேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ரிஹர்ஸ் பண்ணிட்டு வர வேணாம்னு சொல்லுவேன். வேணாம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லாருக்கும் தமிழ் தெரியுது. பட் நீங்கள் எழுதின டயலாக்லாம் அது கொடுத்துருவேன் சார். நாங்கள் வந்து டயலாக் இப்போ மைண்டில் வச்சுக்கிறது மக்கப் பண்ண வேணாம். மக்கப் பண்ணாதீங்க. இன்னொன்று எனக்கு டயலாகும் நான் பெருசாக கொடுக்க மாட்டேன் சார், நான் முன்னாடியே கொடுக்க மாட்டேன். இப்போ நான் சுவாசிக்காக கொடுத்துருவேன், அவங்க மலையாளி, அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன், அவங்க படிச்சுடுவாங்க. சஞ்சனாவுக்கு இப்போ ஹரிஷ்கெலாம் வந்து நான் அன்றைக்கி செட்டுக்கு வரும்போது தான் கொடுப்பேன். அதுக்காக நான் உட்காந்து மாற்றிலாம் ரீஒர்க்லாம் பண்ண மாட்டேன். நான் ஸ்டேஜிங் மட்டும் தான் மாற்றிக்கிட்டு இருப்போம். என்ன பிரச்சனை ஆகுனா முன்னாடியே பண்ணும்போது அவங்க நிறைய ப்ரிப்பரேஷனோட வராங்க. இப்போ நான் ஒரு டயலாக் எழுதியிருக்கேன்னா அவங்க சொல்லி பார்த்துட்டு ஒரு மாதிரி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் அது நான் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் என்னென்னா ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நான் ஒன்று சொல்லுவேன், இந்த மாதிரி பிளாங்காக சொல்லுவேன், இந்த டயலாக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரவைஸ் பண்ணி இது பண்ணுறது. இந்த முன்னாடியே ப்ரிப்பேர்டாகி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக மாறிடுமோன்னு ஒரு பயம் சார் எனக்கு. இப்போது அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ்க்கு தெரியும் சண்டை வரப்போகுதுன்ட்டு, எப்போ வருங்கிறது சஸ்பென்ஸ். சண்டை வெடிக்குது, அவங்க ஒருத்தர் பாயிறாங்க, ஃபேட் டு பிளாக். படத்தில் ஒரே ஒரு ஃபேட் டு பிளாக். அந்த டெசிஷன் வாட் இஸ் தட்? லைக் தட்ஸ் a குட் டெக்னிக். பிகாஸ் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு நீங்கள் அந்த அவங்க ஒய்ஃபும் அந்த சஞ்சனாவும் வரதை நீங்கள் காமிக்கிறீங்க. பட் அந்த டெக்னிக் கொஞ்சம் மற்ற எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு ஃபேட் டு பிளாக் அந்த ஒரு இடத்துல இருக்குது. அதான் நான் ஐ தாட் ஐ ஆஸ்க் யூ வை. அது என்னன்னா இப்போ அவர் வந்துட்டாரு, இவர் ரெடி ஆகிட்டாரு, என்ன காமிப்போம் நம்ம அடிச்சுக்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கிறது, ஏய் வாடா அது இருக்குல்ல, அது வந்து இந்த படத்தில் நிறைய நேரத்தில் ட்ரிகர் ஆகி விட்டுரும். திரும்ப நான் அதையே அங்கே வைக்கிறத தாண்டி பிளாங்க் விட்டேன்னா இவங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லை, இவங்க ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல, இவன் இதை பண்ணியிருப்பான் அதை பண்ணியிருப்பான்னு. ஸோ அதாவது ஆடியன்ஸ் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல. கட் பண்ணால் அதோடைய அடுத்த ஸ்டேஜ் நடக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டு கொடுக்குற அந்த ஒரு இருக்குல்ல சார். இப்போ நான் ஒரு ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கொடுத்துட்டேன், நான் ஒரு ஆன்சர் தான் எழுத முடியும். இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க இது பண்ணுவாங்கல்ல. அவங்க இந்த இவ்வளோ நேரம் அந்த 2 கேரக்டரையும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கல்ல, அப்போ அவங்க முடிவு பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதுக்காக கொடுத்த அந்த பிளாங்க் அது. அதுக்கப்புறம் அதை யார் வழியாக காமிச்சா இன்னும் எக்ஸைட்டடாக ஆகுங்கும்போது நான் அந்த அம்மா கொண்டுட்டு வந்தது. வெறும் இப்போ ஆடியன்ஸுக்கே மறுபடியும் ஓப்பன் பண்ணால் இதானே இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தேன். ஆனால் அந்த இடத்துல அம்மாவை கொண்டு வரும்பொழுது
புதுசா ஐயோ இது வந்துட்டாங்களா அப்படின்னு ஒன்று, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வருவாங்க, ஆமாம். அதுக்கப்புறம் இன்டர்வல்ல கிரவுண்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே. இன்னொன்று வந்து இந்த ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு சீன் நடக்குது, 2 பேருக்குள்ள ஒரு சீன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இப்போ சஞ்சனாக்கு வந்து அவங்க அப்பா எது மேலேயோ கோவமாக இருக்காருன்னு தெரியணும். அவங்க பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அவரை இன்னொருத்தரை போட்டு அறையிறாரு. நீங்கள் வந்து அவங்க ஃபேஸ் மேலே ஒரு ஸ்டே வைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஷார்ட்டே தேவையில்லை ஆக்சுவலி. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சீனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். தட் இஸ் அவங்க அப்பா வந்து வேறு ஏதோ கத்திட்டு இருக்காரு, என்னப்பா நீங்கள் வந்து மூட் சரியில்லை அந்த மாதிரி ஏதாவது வேணாம். நான் இந்த எக்ஸாம்பிளில் ரொம்ப அசிங்கமாக சொல்லலாம், பட் யூ நோ வாட் ஐம் ட்ரைங் டு சே. லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் இது வந்து ஒரு விஷுவலாகவே யூ ஃபினிஷ் இட் ஆஃப் தட். அவன் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று போயிருக்கு, தட் இஸ் அப்பாவுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிறது. அதை அழகாக அவங்க மேலே ஒரு ஸ்டே வச்சுட்டு அவங்க லுக் வச்சுட்டு அதை அப்படியே க்ளீனாக முடிச்சிட்டிங்க. இந்த டெக்னிக்லாம் நீங்கள் இந்த படம் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? இல்லை கண்டிப்பாக சார். அது படம் பார்த்து கற்றுக்கிட்டது. நம்ம பிடிச்ச படங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ தெரியும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 படம் சொல்லுங்கள். ஆனால் அது நீங்கள் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இருக்காது, பரவாயில்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மௌனராகம், பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், கில்லி, சண்டைக்கோழி, முகவரி, எமோஷ்னல் இதாக எனக்கு ரொம்ப அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சார். 5 படம் தான். பரவாயில்ல. இல்லை நிறைய சாம்பிள் விவிஎஸ் பிடிக்கும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த ஜானரை ஃபுல்ஃபில் பண்ணுற எல்லா களவாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்க ரொம்ப பிடிக்கும். களவாணி பிடிக்கும். ஸோ இந்த இதுக்குள்ள இருக்கும். பட் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அது ரைட்டிங்லேயே சொல்லுது இல்லை சார். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்தால் பாதிக்கப்பட போகிறது யார்? அதுதான். 2 பேர் மேலேயுமே ஒரு ஆசை வச்சிருக்கிற 2 பேரும், இப்போ 2 பேருமே வேணும்னு நினைக்கிற ஒருத்தவங்களுக்கு தான். இப்போ அந்த தினேஷ் ஒய்ஃபு கூட ஹரிஷ் கல்யாண் வேண்டாம், சண்டை போட்டுக்கிட்டா ஹரிஷ் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடலாம். பட் 2த்துக்கு நடுவில் நம்ம யாரை வைக்கிறோம்? ஸோ அந்த கியூரியாசிட்டி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னா, இப்போ யார் மூலியமாக கதை சொன்னோம்னா சீனை அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா அப்போ சஞ்சனா தானே அங்கே இது பண்ண முடியும். ஸோ சஞ்சனா மேலே நிறுத்தினா அதுக்கு பதில் வந்து பாலசரவணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா பாலசரவனால தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அந்த டிசிஷன், அந்த கேமரா வந்து அவங்க மேலே நிற்குதுங்கிறது ஷார்ட்டு, அது வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. ஸோ அது திரைக்கதையிலே எழுந்தது. அதாவது ஷார்ட் மூவ் ஆகுது அப்படிலாம் எழுத மாட்டேன். சஞ்சனா அந்த துர்கா பார்க்கிறார் அவ்வளோதான். அந்த மாதிரி அங்கே செட்டில் போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஓகே தான். கடைசி கொஸ்டின் என்ன, நிறைய பேசிட்டோம். பட் எனக்கு ஒரு இதே நான் நிறைய பிடிச்ச விஷயங்கள்னு சொன்னேன்ல, அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாத விஷயம். தட் இஸ் அதுவும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன். பட் இவ்வளோ நல்லா படம் போயிட்டு இருக்கும்போது ஏன் இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் இப்படி இருக்குங்கிறது எனக்கு என்ன பட்டதுன்னா, நிறைய இடத்துல கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. தட் இஸ் டயலாக் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இல்லை, டயலாக் வழியாக இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மிகை மாதிரி தெரிஞ்சுது. எஸ்பெஷலி அட் தி எண்ட் அந்த ஹரிஷ் கல்யாண் சொல்லும்போது. பட் அதுவாவது ஒரு அது ஒரு முக்கியமான இது. அது நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்கிறீங்க, அது ஒரு பரவாயில்ல. பட் அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அந்தந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் யசோதா வந்து அவங்க அம்மாவை பார்த்து கத்துறாங்க. தட் இஸ் அவங்க வந்து கெத்தை பற்றி தட் இஸ் தப்பாக பேசுகிறாங்கல்ல, இவங்க வந்து கத்திட்டு வராங்க. அதுலேயே வந்து அவங்க ஹஸ்பண்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் சஞ்சனாவும் அவங்களும் மோப்பேட்டில் வரும்போது அவர் சொல்லுவா, இல்லை நாங்கள் அப்பா வந்து என்னம்மா இது பாட்டி தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க சொன்னால் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இல்லை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது எனக்கு அந்த சீனே ஏன்னு புரியல. பிகாஸ் இட் வாஸ் லைக் அது ஆல்ரெடி நீங்க காமிச்சிட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அண்டர்லைன் பண்ற மாதிரி. மேபி கிராஃப்ட் மேல எனக்கு இருக்கிற டவுட் கூட இருக்கு. இன்னைக்கு அதான் சார் உங்ககிட்ட சொல்றேன்ல, எனக்கு படம் வந்து பிடிக்காம போகலாம், புரியாம போயிடக்கூடாது என் படம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயத்துக்கான ரீசனா கூட இருக்கலாம். இது எனக்கு அங்கேயே புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. சில பேர் புரியாம, இன்னொன்று அந்த அம்மா கேரக்டரை அங்கே அத்தனை பேர் கூட்டத்தில் சொல்றதுக்கு தனியாக கூப்பிட்டு வரும்போது நம்ம அதை சொன்னோம்னா, ஏன்னா இந்த கதையை என்னன்னா தினேஷ் இவ்வளோ பண்ணும்போது ஏன் அவங்க கூடயே அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும். ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் பேக் ஸ்டோரி சொல்லலை. அவருக்கு ஏன் இந்த அம்மாவுக்கு கிரிக்கெட் இவ்வளோ பிடிக்காதுங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்லலை. பிடிக்காதுன்னா பிடிக்காது, அதுக்கு ஏன் ரீசன் சொல்லலை. ஆனால் இது எல்லாம் மீறி நான் லவ் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா சொல்கிற வார்த்தை தான் சார் அது. எங்கள் அம்மா எல்லாமே பண்ணுவாங்க. அடி வாங்குவாங்க, அழுவாங்க, வீட்டை விட்டு ஓடிடலான்னுவாங்க, ஆனால் நகரவே மாட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் யாராவது வந்து பேசுனாங்கன்னா, எங்கள் அப்பாவை பற்றி யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா சண்டைக்கு போவாங்க. இவங்களுக்காக தான் பேசுவாங்க. யார் எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பா வேணா நீ வந்துரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்கள் பாட்டியை திட்டுவாங்க எங்கள் அம்மா.
அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் எங்கள் அம்மாவை வந்து எனக்கு பெருசாக இன்னமும் அந்த 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 ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுக்காக நீங்கள் அடி வாங்கி உத வாங்கி கூட இருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த அந்த நேரத்தில் இன்னைக்கு என் ஒய்ஃப்லாம் அப்படி இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க, பொறாண்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து வெறும் வார்த்தைக்காக மட்டும் இல்லை, அவங்களுக்கு உடனே பிடிக்கும். அப்போ கூட அன்னைக்கு பசிக்குதுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் சாப்பாடு வைப்பாங்க, எனக்கு வைக்க மாட்டாங்க. அவருக்கு சாப்பாடு போட்டு வந்தால் எனக்கு வைப்பாங்க. அவங்க வந்து அவங்கள அவ்வளோ இது பண்ணுறாங்கன்றதுல எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட்டும், அந்த இவங்க ஏன் இவ்வளோ சண்டை போட்டாலும் அடுத்த நாள் சண்டை போடும்போது நான் நிம்மதியாக தூங்குவேன். இவங்க காலைல எந்திரிச்சிருவாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்குவேன்ல, இதெல்லாம் தான். ஸோ அந்த அந்த இது இருக்குல்ல, அது அங்கே சேராமல் போயிருமோ. ஏன்னா அங்கே நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை கூப்பிட்டு வந்து அதுலேருந்து நான் என்னத்தை தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த அம்மா என்ன நடந்தாலும் இவன் கூடயே இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொன்னால் இன்டர்வலுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகும். நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணேன்னா, இந்த அம்மாவே ஒருத்தன் கோவப்படுத்துறான், இந்த அம்மாவை புரிஞ்சிக்காமல் ஒருத்தன் இது. ஏன்னா அந்த அம்மா சத்தியம் வாங்குவாங்க, போயிட்டு கோயிலில் போய் சத்தியம் வாங்குவாங்க. அவங்க வந்து சாமி வரைக்கும் போயிடுவாங்க. யாரும் மனுஷனை யாரையும் நம்ப முடியலன்னு சொல்லி சாமிகிட்ட போய் சத்தியம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம யாருமே அங்கே தானே போய் நிற்போங்கிறதுனால அப்படி வரைக்கும் போன ஒருத்தவங்களே இவன் மதிச்சானா இல்லையாங்கிறத ஆடியன்ஸுக்கு இன்னும் கொடுத்துருவோம், கொடுக்குறன்னு முடிவு பண்ணால் அந்த இடத்துல கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு சீக்வன்ஸ் நான் அதை பண்ணுறேன். மேபி அது பார்க்கலாம் சார், அது என்ன நடக்குது. இல்லை ஆனால் என்னன்னா இதே மைண்ட் செட்டில் தான் பண்ணேன். இப்போ நீங்கள் மற்ற சீக்வன்ஸ் என்ன சொல்கிறீங்களோ அதே மைண்ட் செட்டில், அதே எதுவுமே பிளான் பண்ணல. பிளான் பண்ணி பண்ணது வந்து ஒரே ஒரு விஷயம், அதை நீங்கள் கேட்குறீங்களா நானே சொல்லிடுறேன் அந்த அடுத்தது. மற்றபடி எல்லாமே அதே இன்ஸ்டிங்க்டில் ஆரம்பிக்கிறப்ப என்ன சீக்வன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் எழுதுறோம் அதே, இது தேவை நினச்சி தான் எழுதுகிறோம். எண்ட் ஆஃப் த டே எடிட்டில் சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். வேணான்னு இப்போ கிரிக்கெட்லாம் இன்னும் நிறையா இருந்துச்சு, இல்லை தேவையில்லை இந்த படம் கிரிக்கெட் படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணோம். டாக்கியில் பெருசாக மேக்ஸிமம் நம்ம எதுவுமே கை வைக்கல. இப்போ இந்த சீக்வன்ஸ் நீங்கள் சொல்கிற சீக்வன்ஸை தூக்கிட்டா கூட இந்த கதை நகர தான் செய்யும். ஆனால் அதையும் மீறி அசோதையை ஹைலைட் பண்ணுறதுக்கான ஒரு வெறும் கோபக்காரியை மட்டும் காட்டிக்கிட்டே அதாங்க. நான் இதில் எதுவுமே சரி தப்புன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்மளுக்கு எது அந்த மொமெண்ட்டில் எது சரின்னு படுதோ அது எடுக்கிற டிசிஷன் தான் ஒரு படம். பிகாஸ் எடிட்டில் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு அது தேவைப்படலான்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. பட் எனக்கு என்ன படுதுன்னா, இவ்வளோ வந்து நீங்கள் ஒரு மாதிரி அந்த சஞ்சனாவோட மூஞ்சியில் அந்த அவங்க ஃபேஸில் வந்து அந்த இது ரெஸ்ட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து லைக் ஒரு மாதிரி சொல்லியும் ஒரு சொல்லாமல் சொல்கிறீங்கல்ல, அது காமிக்கிறீங்கல்ல, அது வந்து ஏன் சில இடத்துல வந்து டயலாக்ஸ் வழியாக இது பண்ணி இன்னும் விஷுவலில் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராஃப்ட் வைஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்பொழுது இது கம்மியாகிடுமோன்னு எனக்கு தோணுது சார். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன், போக நான். பட் ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்டிங்க, ரொம்ப இது நிஜமாங்க ரொம்ப வெரி எது ஃபோர்ஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஐ மீன் நான் பிளான் பண்ணி, அதாவது இப்போ நான் இந்த மொத்த கதையை எழுதின இன்ஸ்டிங்க்ட்லேருந்து இன்னொரு இன்ஸ்டிங்க்ட்டுக்கு, அதாவது இது எனக்கு வேணும் வாண்டடாக செகண்ட் ஹாஃபில் மொமெண்ட்டுக்காக நான் பண்ணது வந்து காளி வெங்கட்டோடைய பொண்ணு கேரக்டர். அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் நீங்களே நீங்களே இது வந்து அது ஏன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர் அது சொல்ல வந்தது நல்ல விஷயம். பட் அந்த கேரக்டர் வந்து சும்மா ஒரு சிம்பாலிக்காக வந்த மாதிரி இருந்தது. தட் இஸ் அந்த ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக மட்டும் வந்த மாதிரி. அவங்க முதல்லேருந்தே படத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தா அது ஓகே, அது அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. லெட்ஸே அவங்க சஞ்சனாவோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க, நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அவங்க லைக் யூஸ்வலி இந்த படத்தில் 2 பேர் அப்படியே ஒன்றா போயிட்டுருப்பாங்க, 2 கேர்ள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிளிஷே மாதிரி போயிருந்தா. ஸோ பட் இதில் வந்து திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த ஹோட்டலில் அந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து ஸோ அதுதான் எனக்கு அந்த இதில் அது என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் அந்த ஷார்ட் வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு இது எங்கே வரும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கான்சியஸில் பண்ணது சார். எனக்கு என்னன்னா டிப்பிக்கலாக நான் சொல்கிறேன், இப்போ ஏஜென்ட் டீனா இருக்காங்க பார்த்துருக்கீங்களா விக்ரமில், கைண்ட் ஆஃப் அந்த இதுதான் அந்த அவங்க இன்டர்வெல்ல எனக்கு விக்ரமில் ரொம்ப பிடிச்ச ஹை மூமெண்ட்டில் அது ஒன்று. அந்த ஏஜென்ட் டீனா திடீர்னு ஒருத்தவங்க அந்த வேலைக்காரி வந்து அவங்க வந்து ஏஜென்ட் டீனாவாக மாறுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு இது. இப்போ எல்லாருக்கும் பவர்லெஸ்ஸு, திடீர்னு நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணால் அது வெறும் மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு ஹை தேவைப்படுது. ஸோ செகண்ட் ஹாஃப்ங்கிறது மேக்ஸிமம் என்னன்னா எந்த வரையும் நம்ம இருக்கிற சினிமா சார், நமக்கு வந்து ஹை மூமெண்ட்ஸும் தேவைப்படுங்கும்பொழுது அந்த இடத்துல என்ன ஹை பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது அந்த இது அதுவும் ஃப்ரம் த டீம் ஆஃப் கனா வேறு நான். பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிகாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் வெரி குட், லைக் ரியலி குட் ஃபிலிம். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஹோல்சம் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே அந்த இது நிறைய பேர் என்னை திட்டுவாங்க, பட் எனக்கு இந்த ஒரு மெசேஜ் கொடுக்குற படம் அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. தட் இஸ் அந்த மெசேஜை நோக்கியே வந்து நான் படத்தை கொண்டு போகிறேங்கிறது எனக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. பட் இதில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ கேரக்டர்ஸ் வழியாக அவங்களோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பரிமாணங்கள் வழியாக அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் நம்ம ஏதோ
அடியெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஊரே இருக்கு. பாலாசரன் இருக்கா, காளி வெங்கட் இருக்கா, அந்த அம்மா 2 கப்பல் இருக்காங்க. ஒரு ஓல்டர் கப்பல், ஒரு யங்கர் கப்பல். அந்த தேவதர்ஷினி இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க. எல்லாம் அப்படியே சுற்றி அவ்வளோ ஒரு 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 கூட்டத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு அப்சர்வர் மாதிரி இந்த கதையை பார்த்துட்டு க்ளீனாக அந்த கதையை நகர்ற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.